கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்ராகமம் அதிகாரம் 9. கேள்வி எண் 1. ஆராதனை செய்ய ஜனங்களை விடாவிட்டால் தன்னுடைய கரம் எவற்றின் மேல் இருக்கும் என்று கர்த்தர் பார்வோனிடம் சொல்லச் சொன்னார். விடை: வெளியில் இருக்கிற மிருக ஜீவன்களாகிய குதிரைகள், கழுதைகள், ஒட்டகங்கள், ஆடு மாடுகளின் மேல். யாத்ராகமம் 9:1. கேள்வி 2. மிருக ஜீவன்கள் மேல் எது உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லச் சொன்னார். விடை: மகா கொடிதான கொள்ளை நோய். யாத்ராகமம் 9:2. கேள்வி எண் 3. கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் என்ன பண்ணுவார்? விடை: வித்தியாசம். யாத்ராகமம் 9:4. கேள்வி 4. யாருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று? விடை: எகிப்தியர். யாத்ராகமம் 9:6. கேள்வி 5. யாருடைய மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை? விடை: இஸ்ரவேல் புத்திரர். யாத்ராகமம் 9:6. கேள்வி 6. மோசேயிடமும் ஆரோனிடமும் கர்த்தர் கைப்பிடி நிறைய எதை அள்ளிக்கொள்ளுங்கள் என்றார்? விடை: சூளையின் சாம்பல். யாத்ராகமம் 9:8. கேள்வி 7. மோசே சூளையின் சாம்பலை யாருடைய கண்களுக்கு முன் வானத்திற்கு நேராக இறைக்க கடவன் என்று கர்த்தர் கூறினார்? விடை: பார்வோன். யாத்ராகமம் 9:8. கேள்வி 8. சூளையின் சாம்பல் எகிப்து தேசம் மீதெங்கும் தூசியாகி மனிதர் மிருக ஜீவன்கள் மேல் எவைகளை எழும்ப பண்ணும் என்று கர்த்தர் கூறினார்? விடை: எரிபந்தமான கொப்பளங்கள். யாத்ராகமம் 9:9. கேள்வி 9. மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் எவை உண்டானது? விடை: கொப்புளங்கள். யாத்ராகமம் 9:11. கேள்வி 10. எதி நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது? விடை: கொப்புளங்கள் நிமித்தம். யாத்ராகமம் 9:11. கேள்வி 11. ஜனங்களை அனுப்பாவிட்டால் சகலவித வாதைகளையும் எவர்கள் மேல் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லச் சொன்னார்? விடை: பார்வோனின் இருதயம், அவன் ஊழியக்காரர், அவன் ஜனங்கள் மேல். யாத்ராகமம் 9:14. கேள்வி 12. கர்த்தர் தன் கையை நீட்டி பார்வோனையும் அவன் ஜனங்களையும் எதினால் வாதிப்பேன் என்றார்? விடை: கொள்ளை நோய். யாத்ராகமம் 9:15. கேள்வி 13. பார்வோன் என்னவாகும்படி கர்த்தர் தன் கையை நீட்டி கொள்ளை நோயால் வாதிப்பேன் என்றார்? விடை: பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி. யாத்ராகமம் 9:15. கேள்வி 14. கர்த்தர் பார்வோனை எதற்காக நிலைநிறுத்தினேன் என்றார்? தன் வல்லமையை அவனிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் தன் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும். யாத்ராகமம் 9:16. கேள்வி 15. நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா? இவ்வாறு கர்த்தர் யாரிடம் சொல்லச் சொன்னார்? விடை பார்வோனிடம். யாத்ராகமம் 9:17.
கேள்வி எண் 16. எகிப்தில் எதை பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்ல சொன்னார்? விடை மிகவும் கொடிய கல்மழை. யாத்ராகமம் 9:18. கேள்வி 17. எவை செத்து போகத்தக்கதாய் கல்மழை பெய்யும் என்று கர்த்தர் சொல்ல சொன்னார்? விடை வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும். யாத்ராகமம் 9:19. கேள்வி 18. பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் தன் வேலைக்காரரையும் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடிவர பண்ணினான்? விடை கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டவன். யாத்ராகமம் 9:20. கேள்வி 19. எவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டுவிட்டான்? விடை கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனவன். யாத்ராகமம் 9:21. கேள்வி 20. எகிப்து தேசமெங்கும் மனிதர் மிருக ஜீவன்கள் சகலவிதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய வானத்திற்கு நேராக கையை நீட்டும்படி கர்த்தர் யாரிடம் கூறினார்? விடை மோசேயிடம். யாத்ராகமம் 9:22. கேள்வி 21. மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டிய பொழுது கர்த்தர் எவற்றை அனுப்பினார்? விடை இடி முழக்கங்கள் கல்மழை. யாத்ராகமம் 9:23. கேள்வி 22. எது தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று? விடை அக்கினி. யாத்ராகமம் 9:23. கேள்வி 23. எவை மிகவும் கொடிதாயிருந்தது? விடை கல்மழையும் கல்மழையோட கலந்த அக்கினியும். யாத்ராகமம் 9:24. கேள்வி எண் 24. கல்மழை எவைகளை அழித்து போட்டது? விடை வெளியிலே இருந்த மனிதர் மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும். யாத்ராகமம் 9:25. கேள்வி 25. கல்மழை வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து எவற்றையெல்லாம் முறித்து போட்டது? விடை வெளியின் மரங்களை எல்லாம். யாத்ராகமம் 9:25. கேள்வி 26. எந்த நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது? விடை கோசேன். யாத்ராகமம் 9:26. கேள்வி 27. இஸ்ரவேல் புத்திரர் எங்கிருந்தார்கள்? விடை கோசேன் நாட்டிலே. யாத்ராகமம் 9:26. கேள்வி 28. கர்த்தர் நீதியுள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர், யார் யாரிடம் கூறியது? விடை பார்வோன் மோசே ஆரோனிடம். யாத்ராகமம் 9:27. கேள்வி 29. இனி உங்களுக்கு தடை இல்லை என்று பார்வோன் எதை குறித்து கூறினான்? விடை தான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அனுப்புவதை குறித்து. யாத்ராகமம் 9:28. கேள்வி 30. ஆகிலும் நீரும் உம்முடைய ஊழியக்காரரும் இன்னும் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட மாட்டீர்கள் என்பதை அறிவேன், யார் யாரிடம் கூறியது? விடை மோசே பார்வோனிடம். யாத்ராகமம் 9:30. கேள்வி 31. கல்மழை வந்தபோது வார்கோதுமை எவ்வாறு இருந்தது?
விடை கதிர் பயிராய். யாத்ராகமம் 9:31. கேள்வி 32. கல்மழை வந்தபோது சணல் எவ்வாறு இருந்தது? விடை தாழ் பயிராய். யாத்ராகமம் 9:31. கேள்வி 33. எவை அழிக்கப்பட்டு போயிற்று? விடை வார்கோதுமை சணல். யாத்ராகமம் 9:31. கேள்வி 34. எவை கதிர்விடாதிருந்ததால் அழிக்கப்படவில்லை? விடை கோதுமை கம்பு. யாத்ராகமம் 9:32. கேள்வி 35. மோசே தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்த பொழுது எவை நின்றது? விடை இடி முழக்கமும் கல்மழையும். யாத்ராகமம் 9:33. கேள்வி 36. மழை கல்மழை இடிமுழக்கம் நின்று போனதை கண்டபோது பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் என்ன செய்தார்கள்? விடை பின்னும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். யாத்ராகமம் 9:34. கேள்வி 37. கல்மழைக்கு பின்னும் பார்வோன் ஏன் இஸ்ரவேல் புத்திரரை போகவிடவில்லை? கர்த்தர் மோசேயை கொண்டு சொல்லியிருந்தபடியே பார்வோனின் இருதயம் கடினப்பட்டதால். யாத்ராகமம் 9:35. கேள்வி 38. 9ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள வாதைகள் என்னென்ன? கொள்ளை நோய், கொப்புளங்கள், கல்மழை. யாத்ராகமம் 9:3-10-23. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.